The Tamil Nadu open places regulation of pasting of posters and fixing of 30 board rules 1995. தமிழ்நாடு திறந்தவெளி சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர தட்டி பலகைகள் பொருத்துதலை முறைப்படுத்துதல் விதிகள் 1995. இந்த விதிகள் வருவதற்கு காரணம் பொது இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டுவதோ அல்லது விளம்பர தட்டி பலகைகள் பொருத்துவதோ ஒரு முறையற்ற விகிதத்தில் இருந்ததன் அடிப்படையில், முறையற்ற வகையில் இருந்ததன் அடிப்படையில் இவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் தமிழக அரசு சட்டமன்றத்தின் மூலமாக இந்த விதிகளை ஏற்றியிருக்கிறாங்க. தமிழ்நாடு திறந்தவெளி சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர தட்டி பலகைகள் பொருத்தல் முறைப்படுத்துதல் விதிகள் 1995. இந்த டென்சில் போர்டு அடிப்பாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, ஓவியர்கள்லாம் டென்சில் போர்டு அடிப்பது, இந்த பிளெக்ஸ் பேனர் வைப்பது, இந்த போஸ்டர்ஸ் ஒட்டுவது, பெரிய பெரிய தட்டி போர்டு வைப்பாங்க. இவை எல்லாவற்றையும் முறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் 1995 இந்த விதிகள் ஏற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல 2007 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏபிபி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி மூலமா நடத்தப்பட்ட ஏபிபி எக்ஸாம் 2007 ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. Bring out the salient features of the Tamil Nadu open places regulation of pasting of posters and fixing of 30 boards rules 1995. தமிழ்நாடு திறந்தவெளிகள் சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர தட்டி பலகைகள் பொருத்துதலை முறைப்படுத்துதல் விதிகள் 1995 தலையாய சிறப்பு இயல்புகளை வெளிக்கொணர்க. Bring out the salient features of these rules 1995. இதுல ரூல் நம்பர் 1, 2, 3 இது எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு ஓபன் பிளேசஸ் பிரிவென்ஷன் ஆஃப் டிஸ்ஃபிகர்மென்ட் ஆக்ட் 1959 படி அதுல அண்டர் செக்ஷன் 11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கையாள வேண்டும். The governor of Tamil Nadu hereby makes the rules. தமிழ்நாடு கவர்னர் இதன் மூலமாக இந்த விதிகளை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப இதுக்கு பேஸ் எது? இந்த ரூல்ஸுக்கு பேஸ் எது என்று பார்த்தால் தமிழ்நாடு ஓபன் பிளேசஸ் பிரிவென்ஷன் ஆஃப் டிஸ்ஃபிகர்மென்ட் ஆக்ட் 1959 தான் பேஸ். அதுல அண்டர் செக்ஷன் 11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த விதிகளையே உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஆக்ட் பாத்தீங்கன்னா 1959 கொண்டு வரப்பட்ட சட்டம் அது. அதுல செக்ஷன் 11 அதை பயன்படுத்தி தமிழ்நாடு கவர்னர் இந்த விதிகளை 1995 உருவாக்கி இருக்கிறார். ஆக்ட் வந்தது 59, ரூல்ஸ் 95 கொண்டு வராங்க. ஏறக்குறை 36 ஆண்டுகள் கழித்து இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல கிளாஸ் 1 சொல்றாங்க, these rules may be called the Tamil Nadu open places regulation of pasting of posters and fixing of 30 board rules 1995. இந்த விதிகளை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் தமிழ்நாடு திறந்தவெளி சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர தட்டி பலகைகள் பொருத்துதலை முறைப்படுத்துதல் விதிகள் 1995 என்று அழைக்க வேண்டும். இந்த விதிகள் யாருக்கு பொருந்தும்? சப்ரூல் 2 சொல்றாங்க, இந்த விதிகள் யாருக்கு பொருந்தும்? They apply to the city of Madras,
சென்னை பெருநகரத்திற்கு இந்த விதிகள் பொருந்தும். அப்ப இந்த சட்டம், இந்த ரூல்ஸ் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா 14/11/1995. These rules came into force on 14th November 1995. ரூல் நம்பர் 4ல சொல்றாங்க, இந்த தட்டி பலகைகளை பொருத்துதல், ஃபிக்சிங் அப் 30 போர்ட்ஸ். நிறைய இன்ஜினியரிங் காலேஜுக்கு போர்டு வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மரத்துல புளிய மரம் எந்த மரம் கிடைக்குதோ அந்த மரத்துல அடிப்பாங்க. ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பாலிடெக்னிக், அரசியல் கட்சியினுடைய மாநாடு, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதை பொருத்தி வைப்பார்கள். ஃபிக்சிங் அப் 30 போர்ட்ஸ் ரூல் நம்பர் 4ல சொல்றாங்க. அந்த ரூல் நம்பர் 4ல என்ன சொல்றாங்க, எனி பர்சன் who intends to put up or fix any board on any lamp post. lamp postல மின்விளக்கு மரம் இருக்கு பாருங்க, மின்சார கம்பம், அதுல பிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. or tree belongs to the state government. மாநில அரசுக்கு சொந்தமான ஒரு மரத்துல, புளிய மரம் ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NH பாத்தீங்கன்னா NH 45 சென்னை டு திண்டுக்கல் வரலையும் செல்லும், அதான் நீண்ட NH. இந்தியாவில் இருக்கக்கூடிய நெடுந்தொலைவு NH எதுன்னு பாத்தீங்கன்னா NH 7, அதுதான் வாரணாசி டு கன்னியாகுமரி. இதே NH 1 அதை பார்த்தீங்கன்னா டெல்லி டு ஆக்ரா. இதை டிஎன்பிஎஸ்ல கேள்வியா கேட்டிருக்காங்க சார். இந்த 3 விஷயத்தையும் டிஎன்பிஎஸ்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை எண் 45 எதை குறிக்கிறது? சென்னை டு திண்டுக்கல். தமிழ்நாட்டில் இருக்கிற நீண்ட தேசிய நெடுஞ்சாலை சென்னை டு திண்டுக்கல் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீண்ட தேசிய நெடுஞ்சாலை வாரணாசி டு கன்னியாகுமரி NH 7. NH 1 எங்க இருந்து எங்க இணைக்குது? ஆக்ரா டு டெல்லி. இது 3 மறக்க கூடாது. ஒரு நபர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நாங்க ஒரு பலகைகளை ஏத்திட்டு ஒரு டாடா ஏசி வண்டியில போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னன்னா செங்கல்பட்டு டோல்கேட்ல கேட்டாங்க, சார் நீங்க வந்து சுங்க வரி கட்டணம் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. கட்டிட்டுங்க, ரசீது வச்சிருக்குங்க அப்படின்னு சொன்னோம். இல்லைங்க எங்கேயும் கட்டணும்னு சொன்னாங்க. ஏங்கன்னு கேட்டோம். 45 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து நீங்க கட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேனுவல்ஸ்ல ஏதாவது சொல்லியிருக்குன்னா அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம். அதை கொண்டு வந்து காட்டினாங்க. அப்படி எதுவுமே இல்லைங்களே, நான் தரவா படிச்சுட்டேன், எதுவுமே இல்லைங்க, நீங்க படிங்க அப்படின்னு சொன்னோம். இல்லைங்க நீங்க 45 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்க கட்டி தான் ஆகணும். அப்ப நாங்க கேட்டோம், அப்படின்னா NH 1 இருக்கு டெல்லி டு ஆக்ரா, அப்போ 1 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்க வரி அங்க கட்டுவாங்க அப்படின்னு. அப்புறம் அதன் பிறகு எங்க வாகனத்தை அனுமதிச்சிட்டாங்க. கட்டணம் எல்லாம் எதுவும் வசூல் பண்ணல, அனுமதிச்சிட்டாங்க. இது ஜெனரலான ஒரு விஷயம், அதை சொல்றேன். ரைட். ரூல் நம்பர் 4, fixing up 30 boards. அதுல சொல்றாங்க, any person who intends to put up or fix any board or any lamp posts or tree belongs to the state government or any local authority shall apply in form A. நீங்க உள்ளூர் அதிகார அமைப்பு இருக்கும், பஞ்சாயத்து போர்டோ அல்லது நகராட்சியோ இல்ல மாநகராட்சியோ, அரசு சொந்தமான ஒரு இடமா இருக்கும், மரமா இருக்கும், அரசு சொந்தமான ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கும், மின்விளக்கு கம்பம், மின்சார கம்பம், இது போன்ற இடங்கள்ல நீங்க ஒரு 30 போர்டை நீங்க வந்து அஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல லோக்கல் அத்தாரிட்டியா இருக்கும் பட்சத்தில் ஃபார்ம் ஏல தான் இது உரிய படிவம். Under section 55A of Indian Penal Code is clearly says that
தி prescribed ஃபார்ம், உரிய படிவம். அங்க சொல்றாங்க 55A சொல்றாங்க prescribed appropriate government அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உரிய அரசு என்றால் என்ன? அதுல வந்து அதை பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதை போலதான் எந்த ஒரு மனுவாக இருந்தாலும் உரிய படிவத்தில் தான் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்ப அது எந்த ஃபார்ம்? ஃபார்ம் நம்பர் ஏ. ஃபார்ம் ஏல தான் டுகெதர் வித் எ ஃபீ as specified in the table under subrule 3 to the Commissioner of Corporation of Madras. சென்னை மாநகர கமிஷனர் இருக்கார் பாருங்க, ஆணையாளர், சென்னை மாநகராட்சி ஆணையாளர், அவர்கிட்ட ஃபார்ம் ஏல சப்ரூல் 3 படி நீங்கள் ஒரு விண்ணப்பம் அளிக்க வேண்டும். நாங்க இந்த லேம்ப் போஸ்ட்ல வந்து ஒரு தட்டி போர்டு பிக்ஸ் பண்ண போறோம். அரசுக்கு சொந்தமான இந்த மரத்துல வந்து ஒரு தட்டி போர்டு நாங்க பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி கமிஷனர் அவங்க கிட்ட ஃபார்ம் ஏல ஃபில் அப் பண்ணி சப்ரூல் 3 படி அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணும்? அப்ளை பண்ணும். இட் இஸ் மேண்டட்டரி. இப்ப எனி லோக்கல் அத்தாரிட்டி ஷால் அப்ளை இன் ஃபார்ம் ஏ டுகெதர் வித் எ ஃபீ. அதுக்கான கட்டணம் இருக்கிறது. அந்த கட்டணத்தை செலுத்தணும். as specified in the table under subrule 3 to the Commissioner of Corporation of Madras. அப்ப கமிஷனர் என்ன செய்வாரு? on the receipt of the application may grant permission in form B for such period and subject to such conditions as may be specified. ஃபார்ம் ஏல ஃபில் அப் பண்ணி உரிய கட்டணத்தோட நீங்க என்ன பண்றீங்க? சப்ரூல் 3ல சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க சென்னை சிட்டி கார்பரேஷன் கமிஷனர் அவங்க கிட்ட நீங்க மனு கொடுக்குறீங்க. அதை பெற்றுக்கொண்ட அந்த கமிஷனர் ஆஃப் சென்னை சிட்டி ஃபார்ம் பில அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதி for such period and subject to such conditions as may be specified. ஃபார்ம் பில உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் தட்டி போர்டை வந்து பிக்ஸ் பண்ண முடியும். இதுதான் ரூல் 4 சப்ரூல் 1. ரூல் 4 சப்ரூல் 2ல சொல்றாங்க, any person who intends to put up or fix any தட்டி board on poles or standards on any special occasion shall apply in form A together with fee as special in the table under subrule 3 before a period of not less than 5 days to the date on which the board is sought to be put up or fixed to the Commissioner of Police. On receipt of the application, the Commissioner of Police may grant permission in form C for such period not exceeding 4 weeks and subject to such condition as may be specified. ஏதேனும் மாநில அரசுக்கோ அல்லது உள்ளாட்சி அமைப்பிற்கோ சொந்தமான இடத்துல வந்து ஒரு தட்டி பலகையை நீங்க பொறுத்து நினைச்சீங்கன்னா அது மாநில அரசுக்கு சொந்தமான ஒரு கட்டிடமா இருக்கலாம் அல்லது உள்ளாட்சி அமைப்பிற்கு சொந்தமான ஒரு இடமா இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க ஒரு தட்டி போர்டு வைக்கணும், பொருத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப சென்னை மாநகர கமிஷனர் கிட்ட படிவம் ஏல நீங்க வந்து என்ன பண்ணும்? சப்ரூல் 3ல சொல்லப்பட்ட கட்டணத்தை செலுத்தணும். அப்ப விண்ணப்பிக்கணும்னு சொன்னா அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட கமிஷனர் என்ன பண்ணுவாரு? ஃபார்ம் பில உங்களுக்கு அனுமதி கொடுப்பாரு சில கண்டிஷனோட. இதான் ரூல் 4 சப்ரூல் 1ல சொல்றாங்க. சப்ரூல் 2ல சொல்றாங்க சில நேரங்கள்ல இந்த மாதிரி நடைமுறையானது கமிஷனருடைய அனுமதியோடு செயல்படுத்தப்படும். அப்ப நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா பிஃபோர் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் than 5 days, 5 நாள் குறையாமல் 5 நாள் இருக்கும்.
to the date on which the board is sought to be put up or fixed. Upon the Commissioner of Police, on receipt of the application of the Commissioner of Police, may grant permission in Form C for such period. Commissioner of Police என்ன பண்ணுவாங்க? Form C ல அனுமதி கொடுக்குறாங்க. Form A ல வந்து நாம என்ன பண்றோம்? உரிய பணத்தை கட்டுறோம். சப் ரூல் 3 ல சொல்லப்பட்ட கட்டணத்தை கட்டி Form A ல நம்ம அப்ளை பண்றோம். அது அரசுக்கு சொந்தமான இடமாக இருக்கலாம் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான இடமாக இருக்கலாம். அந்த Form A வை பெற்றுக்கொண்டே மாநகராட்சி கமிஷனர் என்ன பண்ணுவாரு? Form B ல நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறாரு சில நிபந்தனையோட. இதுதான் ரூல் நம்பர் 4 சப் ரூல் 1ல நம்ம பார்த்திருக்கிறோம். அண்டர் ரூல் 4 சப் ரூல் 2ல சொல்றாங்க, இப்ப இது மாதிரி நீங்க வந்து தட்டி போர்டோ எதா இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஃபார்ம் ஏல உரிய பணத்தை செலுத்துறீங்க. உரிய படிவமான ஃபார்ம் ஏல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. குறைஞ்சது 5 நாள் 5 தினங்களாவது இருக்க வேண்டும். நாட் லெஸ் than 5 days to the date on which the board is sought to be put. அந்த போர்டு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க. அப்ப குறைஞ்சது 5 நாட்களாக இருக்கணும். இந்த நேரத்துல தான் சிட்டி போலீஸ் கமிஷனர் உள்ள வராங்க. சிட்டி போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணா, அவர் ஃபார்ம் C ல வந்து நம்மளுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்ப அந்த பீரியட் எப்படி இருக்கும்? பர்மிஷன் பீரியட் பாத்தீங்கன்னா not exceeding 4 weeks and subject to such conditions as may be specified. ஃபார்ம் C ல சிட்டி போலீஸ் கமிஷனர் கொடுக்கிற அனுமதி 15 தினங்களுக்கு குறையாம இருக்கணும். இதான் ரூல் நம்பர் 4 சப் ரூல் 2. சப் ரூல் 3ல சொல்றாங்க, அப்ப அந்த ஃபீஸ் எப்படி இருக்கணும்? ரூல் 1 ஃபார்ம் ஏல ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுக்குறோம், உரிய ஃபீஸ் கட்டுறோம். சப் ரூல் 3ல சொல்லப்பட்ட ஃபீஸை கட்டி நம்ம ஃபார்ம் ஏல அப்ளை பண்ணி கொடுக்குறோம் சிட்டி கமிஷனர் கிட்ட. அந்த கமிஷனர் யாருன்னா மாநகராட்சி கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர். அதை பெற்றுக்கொண்ட கமிஷனர் என்ன பண்ணா, ஃபார்ம் B ல நமக்கு கண்டிஷனோட என்ன பண்றாரு? அனுமதி கொடுத்துறாரு. அரசுக்கு சொந்தமான இடமோ அல்லது உள்ளூர் லோக்கல் அத்தாரிட்டிக்கு சொந்தமான இடமோ அந்த இடத்துல நீங்க வந்து தட்டி போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பர்மிஷன் சில கண்டிஷனோட கொடுக்குறாரு. இதுதான் ரூல் 4 சப் ரூல் 1. சப் ரூல் 2ல என்ன பண்றாங்க, 3 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண, குறைஞ்சது 3 நாள் நம்ம டைம் அப்ளை பண்ணணும். இப்ப இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் அவர்கிட்ட நம்ம வந்து அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி பாத்தீங்கன்னா குறைஞ்சது அந்த அனுமதியினுடைய அளவு பாத்தீங்கன்னா குறைந்தது 15 தினங்களாக இருக்கணும். நாட் லெஸ் than 15 days, நாட் எக்ஸீடிங் 4 weeks. 4 வாரங்கள், 15 நாள் இல்லைங்க, 4 வாரங்கள். அவர் என்ன பண்ணுவாரு, ஃபார்ம் C ல ஃபார் சச் பீரியட் நாட் எக்ஸீடிங் 4 weeks and subject to such conditions as may be specified. 4 வாரங்கள் வரை அவர் அனுமதி கொடுப்பார். அப்ப என்ன அர்த்தம்? 32 நாள் வரல, ஒரு மாசம், மினிமம் ஒரு மந்த்னு வச்சு நீங்க தட்டி போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். அப்ப 4 வாரம் வரலி போலீஸ் கமிஷனர் ஃபார்ம் C ல அனுமதி கொடுக்குறாங்க. இதான் சப் ரூல் 2 ஆஃப் ரூல் 4. அண்டர் ரூல் 4 சப் ரூல் 3ல சொல்றாங்க, அப்ப அதுக்கு என்ன ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? சீரியல் நம்பர் 1 2 3ன்னு போடுறாங்க. இதுக்கு ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த டேபிள் பார்த்தோம், shall be specified in the table. சீரியல் நம்பர் 1ல சொல்றாங்க, அந்த போர்டு எப்படி இருக்கணும்? சைஸ் ஆஃப் த போர்டு, அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கணும்? நாட் எக்ஸீடிங் ஆஃப் ஸ்கொயர் மீட்டர். அரை ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இருந்துச்சுன்னா ₹1.50 நம்ம வந்து பணம் கட்டணும். அரை சதுர மீட்டருக்கு அதிகமா இல்லாம இருக்கணும். ஐ மீன் அரை சதுர மீட்டர் வரலையும் இருக்கலாம். ஒரு மீட்டர்னா நார்மலா நம்மளுக்கு தெரியும் 3 அடின்னு தெரியும். இங்க சதுர மீட்டர். அப்ப அரை சதுர மீட்டர்னு சொன்னா ₹1.50 நம்ம பணம் கட்டணும். இது சீரியல் நம்பர் 1. அண்டர் ரூல் 4 சப் ரூல் 3 அதுல சீரியல் நம்பர் 1ல சொல்றாங்க, அரை மீட்டர் அளவு வரலையும் நீங்க தட்டி போர்டு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு சொன்னா ₹1.50 பணம் கட்டணும். இந்த ₹1.50 வாரத்துக்கு ஒரு அரை மீட்டர் அளவுக்கு நீங்க வந்து ஒரு பேனர் வைக்கிறீங்க, இல்ல ஒரு தட்டி போர்டு வைக்கிறீங்கன்னு சொன்னா
ஒவ்வொரு வாரத்துக்கும் ₹1.50 நீங்க பணம் கட்டணும். இதே 1/2 மீட்டருக்கு அதிகமா 1/2 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வைக்கிறீங்க, அப்ப ₹3 ஒவ்வொரு வாரத்துக்கும் ₹3 பணம் கட்டணும். அது மட்டும் இல்ல, இந்த 3 மீட்டர் இருக்கு, அந்த 1 மீட்டர் பாருங்க, அந்த 1 மீட்டருக்கு மேல 2 மீட்டரோ 3 மீட்டரோ 4 மீட்டரோ 5 மீட்டரோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ₹3 எக்ஸஸா வரும். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல 100 மீட்டர் வரலையும் ஓடுச்சுன்னா ஒரு மீட்டருக்கு ₹1 பிக்ஸ் பண்றாங்க. 100 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர் வரலையும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், கன்சியூம் பண்ணிருக்கோம் கரண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு மீட்டருக்கு அப்ப ₹2 கணக்கு போட்டுக்கோங்க. 200 மீட்டர்ல இருந்து 300 மீட்டர் வரலையும் மீட்டர் ஓடி இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், கரண்டா யூஸ் பண்ணிருக்கோம்னா அப்போ ஒரு மீட்டருக்கு ₹3 போடுறாங்க. அதே மாதிரிதான் இங்க 1/2 மீட்டர் வரலையும் இருக்கக்கூடிய ஒரு தட்டி போர்டு வைக்கிறீங்கன்னா வாரத்துக்கு ₹1.50 பணம் கட்டணும் கார்பரேஷனுக்கு. அல்லது 1/2 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வரலையும் நீங்க ஒரு தட்டி போர்டு வைக்கிறீங்கன்னா வாரத்துக்கு ₹3 பணம் கட்டணும். அல்லது ஒரு மீட்டருக்கு மேல நீங்க ஒவ்வொரு மீட்டர் கூடுதலா வைக்கிறீங்க, 1 மீட்டர் வரலையும் உங்களுக்கு அலோவ் பண்றாங்க, நீங்க 2 மீட்டர் அளவுக்கு வைக்கிறீங்க, இல்ல 3 மீட்டர் வைக்கிறீங்க, இல்ல 4 மீட்டர் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கூடுதல் சதுர மீட்டருக்கும் ₹3 பணம் கட்டணும்னு அர்த்தம். இப்ப 5 மீட்டர் வைக்கிறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 4 மீட்டருக்கான பணத்தை ₹3 கட்டணும். நான் 3 ₹12, ஏற்கனவே ஒரு மீட்டர் அது ஒரு ₹3, அப்ப ₹15 நீங்க பணம் கட்டணும். ஏன்னா ஒவ்வொரு கூடுதல் மீட்டருக்கும் ₹3 சொல்றாங்க. ஒரு மீட்டர் வரலையும் ₹3 வரலாம் அனுமதிச்சிட்டாங்க. 1/2 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வரலையும் ஒரு ₹3 சொல்லிட்டாங்க. நீங்க 2 மீட்டர் வைக்கிறீங்கன்னா அந்த அடுத்த ஒரு மீட்டருக்கு என்ன பண்ணும், ₹3 சேர்த்துக்கலாம், அப்ப ₹6 கட்டணும். அப்போ 5 மீட்டர் நீங்க ஒரு தட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னா ₹15 நீங்க ஒவ்வொரு வாரமா கட்டணும். அந்த போர்டு எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க, எத்தனை வாரம் வச்சிருக்கீங்களோ அத்தனை வாரத்துக்கும் ₹15 கட்டணும். இதுதான் ப்ரொசீஜர். அந்த ரூல் நம்பர் 4 சப் ரூல் 3ல சொல்றாங்க, அதனுடைய அளவுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாட் எக்ஸீடிங் ½ ஸ்கொயர் மீட்டர்னு சொன்னா அமௌண்ட் பெர் வீக் பெர் போர்டு, ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ₹1.50 பணம் கட்டணும். எக்ஸீடிங் ½ ஸ்கொயர் பட் நாட் எக்ஸீடிங் 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு போர்டுக்கும், ஏன்னா சில நேரங்கள்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராருன்னு சொன்னா 10 போர்டு 20 போர்டு 50 போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டு எடுக்கிற ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு போர்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி போர்டு, அப்ப நம்ம என்ன பண்ண, we should pay ₹3. Every additional square meter or fraction thereof, ஒவ்வொரு கூடுதல் சதுர மீட்டருக்கும் அல்லது அதன் பின்னத்தின் அடிப்படையில ₹3 வசூலிக்கப்படும். ரூல் நம்பர் 5, இந்த தட்டி பலகையினுடைய அளவு என்ன? ஏன்னா நம்ம ஒரு பிரஸுக்கு போறோம், ஒரு ஃபிளெக்ஸ் பேனர் வந்து கேட்கிறோம், அங்க பிரஸ்காரன் நம்மளுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, சார் 3க்கு 2 சார், 2க்கு 3 சார் அப்படின்னு அளவு சொல்லுவாங்க. அதுதான் இங்க ரூல் நம்பர் 5ல தான் சொல்றாங்க அந்த தட்டி பலகையினுடைய அளவு என்ன. நாம ஏற்கனவே பார்த்துட்டோம், அண்டர் ரூல் நம்பர் 4ல சப் ரூல் 3ல சொல்லிட்டாங்க 1/2 மீட்டர் வரலன்னு சொன்னா ₹1.50 ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு போர்டுக்கும் கொடுக்கணும். 1/2 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர்னா ₹3 பணம் கட்டணும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு போர்டுக்கும். 1 மீட்டருக்கு மேல ஒவ்வொரு கூடுதல் மீட்டருக்கும் ₹3 பணம் செலுத்தணும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு போர்டுக்கும். இத ரூல் நம்பர் 4 சப் ரூல் 3ல பார்த்துட்டோம். சப் ரூல் 5, அப்ப அந்த பலகையினுடைய அளவு எவ்வளவு இருக்கும்? ஒரு தட்டி பலகை இருக்குன்னு சொன்னா 3 அடி உயரம் இருக்கணும், 2 மீட்டர் நீளம் இருக்கணும். அப்ப 3க்கு 2, 3 அடி உயரம், ஹைட் பாத்தீங்கன்னா 3 அடி, 1 அடி 3 அடி, 3 அடி உயரம், 2 மீட்டர் நீளம் இருக்கும். 3க்கு 6ன்னு சொல்லுவாங்க. 3 அடி உயரம், 6 அடி அகலம்.
சார் 3:30 6 போட்டுடுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க பிரஸ்ல. நாம ஒரு திருமண நிகழ்வோ, காதணி விழாவோ, வளையலணி விழாவோ, அல்லது பிறந்த தின விழாவோ, ஒரு அரசியல் கட்சியினுடைய விழாவோ, தலைவர்கள் பிறந்த நாளோ, அப்ப நம்ம ஏதாவது பிரஸ்ஸுக்கு போயிட்டு பிளெக்ஸ் பேனர் சொல்றப்ப அந்த பிரஸ் வச்சிருக்கவங்களே சொல்றாங்க 3:30க்கு 2 போட்டுங்க சார், அதான் சார் அளவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பர்மிஷன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இந்த ஆக்ட்ல. அப்ப 3 அடி உயரமும் 2 மீட்டர், 1 மீட்டர்னா 3 அடி, 2 மீட்டர் நீளமும் இருக்கலாம். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, சில நேரங்கள்ல தட்டி பலகையினுடைய நீளம் பாத்தீங்கன்னா 2 மீட்டர் கூட இருக்கும். இந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, சில நேரத்துல தட்டி பலகையினுடைய நீளமானது 2 மீட்டரும், அகலம் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் குறையாம இருக்கணும். அப்ப ரூல் நம்பர் 5 படிக்கின்ற பொழுது ஒரு தட்டி பலகையினுடைய அளவை பொறுத்தவரை 3 அடி உயரம் 2 மீட்டர் நீளம் இருக்கணும். இதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க, சில நேரத்துல தட்டி பலகையினுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் அகலமானது 1 மீட்டர் குறையாம கண்டிப்பா இருக்கணும்னு அர்த்தம். இதான் ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 6, சுவரொட்டிகளை ஒட்டுதல். போஸ்டர் ஒட்டுறோம் இல்லைங்களா, அது. இப்ப பேஸ்டிங் ஆஃப் போட்டோ போஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும்? ஏற்கனவே ரூல் 5ல நம்ம பார்த்துட்டோம். ரூல் 4 சப் ரூல் 3ல நம்ம நாட் எக்ஸீடிங் half square meterனா ₹1.50, நாட் எக்ஸீடிங் half square meter but not exceeding half square meter but not exceeding 1 square meterனா ₹3. எவ்ரி அடிஷனல் ஸ்கொயர் மீட்டர் ஆர் ஃபிராக்ஷன் ஆஃப் thereof னா அது ₹3 தான். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு போர்டுக்கும் நம்ம செலுத்தணும்னு சொல்லியிருக்கோம். இது ரூல் 4 சப் ரூல் 3. ரூல் 5ல அதனுடைய சைஸை சொல்றாங்க. The size of 30 board referred to in these rules shall be not more than 3.5 meters in length and 2 meters in breadth. அகலம் பாத்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்கும், 3.5 மீட்டர் உயரம் இருக்கும். Provided that the size of a 30 board referred to in these rules on any special occasion shall be not more than 2 meters in length and 1 meter in breadth. சில சூழ்நிலைகளில் இதில் ப்ரொவிஷன் சொல்றாங்க வரம்புறையாக 2 meters shall be not more than. ரூல் நம்பர் 6ஐ பொறுத்தவரை pasting of posters. The order of the Commissioner of Police wherein any poster or advertisement may be affixed or inscribed or exhibited shall be given due publicity by means of display of this said order on a notice board provided in the office of the Commissioner of Police and in other important places in the local area and through mass media. ஒரு காவல் ஆணையரினுடைய அறிவிப்பு பலகையில அனுமதிக்கப்பட்ட அந்த இடங்களில் மட்டும் சுவரொட்டிகளை ஒட்ட வேண்டும் என போலீஸ் கமிஷனர் ஒரு உத்தரவு போடுவார். எந்தெந்த இடங்கள்ல இந்த போஸ்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க ஒட்டலாம், அஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை எக்ஸிபிட் பண்றது இது எல்லாவற்றையும் shall be given due publicity by means of display of this said order. போலீஸ் கமிஷனர் ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னா அந்த போலீஸ் கமிஷன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டுல அதை டிஸ்ப்ளே பண்ணுவார்கள். அப்ப நோட்டீஸ் போர்ட் provided in the office of the Commissioner of Police in other importance places in the local area and through mass media. இந்த ஆக்ட பொறுத்தவரை இந்த ஆக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ரூல்ஸ். தமிழ்நாடு ஓபன் பிளேசஸ் ரெகுலேஷன் ஆஃப் பேஸ்டிங் ஆஃப் போஸ்டர்ஸ் அண்ட் ஃபிக்சிங் ஆஃப் 30 போர்ட்ஸ் ரூல்ஸ் 1995. இந்த ரூல் வருவதற்கு கவர்னர் தான் கொண்டு வராங்க. இந்த ரூல் எப்பொழுது வந்தா 14ஆம் தேதி
நவம்பர் மாதம் 1995 அந்த ரூல் வருது. இந்த ரூல் யாருக்கு பொருந்தும்? they apply to the city of மெட்ராஸ்க்கு பொருந்தும். இதுல ரூல் நம்பர் 4ல மிக தெளிவாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சப் ரூல் 1ல நீங்க அனுமதி கேக்குறீங்கன்னா ஃபார்ம் ஏவ்ல அந்த ரூல் நம்பர் 4 அதுல சப் ரூல் 1 தட்டி போர்டு வைக்க போறேன்னு சொன்னா ஃபார்ம் ஏவ்ல நீங்க வந்து உரிய படிவம் அதுதான். அதுல ஃபில்அப் பண்ணி சப் ரூல் 3 படி அதுக்கான ஃபீஸ் என்னவோ அந்த ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸை கட்டி நீங்க வந்து மாநகராட்சி கமிஷனர் அவங்க கிட்ட நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அதை பெற்றுக்கொண்ட மாநகராட்சி கமிஷனர் சில நிபந்தனையோடு ஃபார்ம் பி படி உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இதான் ரூல் நம்பர் 4 சப் ரூல் 1. சப் ரூல் 2ல சொல்றாங்க போலீஸ் கமிஷனர் வந்து அனுமதி கொடுப்பதை பற்றி. ஃபார்ம் ஏல நீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறீங்க, ஒரே ஃபீஸ் எல்லாம் கட்டி அவங்க கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க. நீங்க இந்த இடத்துல நாங்க போர்டு வைக்க போறோம், தட்டி பழக்க வைக்க போறோம், அல்லது வந்து போஸ்ட் ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது அரசுக்கு சொந்தமான கட்டணமா இருக்கலாம் அல்லது லோக்கல் அத்தாரிட்டிக்கு சொந்தமான கட்டணமாக இருக்கலாம். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா போலீஸ் கமிஷனர் ஃபார்ம் சில வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. அந்த அனுமதி 4 வாரம் வரை செல்லும். அப்ப இதை நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா குறைஞ்சது 5 நாட்களுக்கு பிஃபோர் a period of not less than 5 days 5 நாளைக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணுங்க. சிட்டி போலீஸ் ஆக்ட்ல என்னவோ அதே விஷயங்களை அப்ளை சொல்றாங்க பாருங்க. சிட்டி போலீஸ் ஆக்ட்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு கமிஷனருடைய உத்தரவு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 15 நாள் தான் இருக்கும். 15 நாள் வந்து தான் செல்லும். அதன் பிறகு தன்னால அந்த உத்தரவு வந்து ரத்தாயிடும். அதுதான் அங்க விஷயம். ஆனா இங்க நீங்க வந்து பர்மிஷன் கேக்குறீங்கன்னு சொன்னா பர்மிஷன் வந்து போலீஸ் கமிஷனர் ஃபார்ம் சியின் படி ஒரு நிபந்தனையோட பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டிபுலேட்டட் பீரியட் இருக்கு. அந்த பீரியடை பொறுத்தவரை 4 வாரம் வரலையும் செல்லும். அந்த ரூல் 4 சப் ரூல் 3ல தான் அதுல டேபிள் கொடுத்திருக்காங்க. அரை ஸ்கொயர் மீட்டர் வரலையும் நீங்க ஒரு தட்டி போர்டு வைக்கிறீங்களா, ஒரு ஃபிளெக்ஸ் பேனர் வைக்கிறீங்களா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போர்டுக்கும் ₹1.50 நீங்க பணம் கட்டணும். அரை ஸ்கொயர் மீட்டர்ல இருந்து 1 ஸ்கொயர் மீட்டர் வரலையுமா ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு வாரமும் ₹3 பணம் கட்டணும். ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டரும் அடிஷனலா நீங்க சேர்க்கறீங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டரும் ₹3. 10 ஸ்கொயர் மீட்டர் நீங்க போர்டு வைக்கிறீங்கன்னு சொன்னா பைப் பண்ணு ₹30 நீங்க பணம் கட்டணும். இதான் ரூல் நம்பர் 4 சப் ரூல் 3ல சொல்லப்பட்டிருக்கு. ரூல் நம்பர் 5 பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ், அந்த தட்டி போர்டு என்ன சைஸ்ல இருக்கணும்? 3 அடி நீட் இருக்கணும், 2 அடி அகலம் இருக்கணும், அவ்வளவுதான். சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அக்கேஷனா இருக்கு. அப்ப shall not be more than 2 meters in length and 1 meter in breadth. breadthனா அகலம் கண்டிப்பாக இருக்கணும். ரூல் நம்பர் 6ல சொல்றாங்க பேஸ்டிங் போஸ்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. பர்மிஷன் வாங்கினா போலீஸ் கமிஷன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்ட்ல என்ன பண்ணுவாங்க, டிஸ்பிளே பண்ணி வைப்பாங்க. அது மீடியாஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி. இவ்வளவுதான் சார் இந்த ஆக்ட். இதுல ஒரே ஒரு முறை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 2007ல டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. கேட்கப்பட்ட கேள்வி இந்த ரூல்ல தான். ரூல் நம்பர் இந்த 1, 2 உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ரூலை எப்படி அழைக்கணும்னு சொல்லிட்டேன். தமிழ்நாடு திறந்தவெளி சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர தட்டி பலகைகள் பொருத்துதலை முறைப்படுத்துதல் விதிகள் 1995. ரூல் 2ல சொல்றாங்க இது சிட்டிக்கு தான் பொருந்தும், மெட்ராஸ் சிட்டிக்குன்னு சொல்லிட்டாங்க. சப் ரூல் 3ல வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றாங்க அப்ளை பண்றது. ரூல் 4ல தான் இதனுடைய ப்ரொசீஜர்ஸ் அப்படியே சொல்றாங்க. ரூல் 5ல சைஸ் ஆஃப் த தட்டி போர்டு, ரூல் 6 போஸ்டர் ஒட்டுறதை பற்றி சொல்றாங்க. இந்த ஆக்ட் அவ்வளவுதான் சார். இதுல ஒரே ஒரு முறை தான் டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்க 2007ல. கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த பகுதியில தான் கேட்டது. இவ்வளவு நேரம் நடத்தணும், அதுதான் முக்கியமானது. அடுத்தது தமிழ்நாடு ஓபன் பிளேசஸ் டிஸ்ஃபிகர்மெண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட் 1959. இப்ப நம்ம ஏற்கனவே அந்த ரூல் பார்த்தோம், 1995 ரூல் பார்த்தோம். அந்த ரூல் எதை பேஸ் பண்ணி வந்தது? இந்த ஆக்ட பேஸ் பண்ணி வந்ததுதான் அந்த ரூலை. தமிழ்நாடு திறந்த வெளிகள் அழகழிக்கும் தடையுறுத்தும் சட்டம் 1959. இந்த தமிழ்நாடு ஓபன் பிளேசஸ் டிஸ்ஃபிகர்மெண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட் 1959. இந்த ஆக்ட ஃபாலோ பண்ணி தான் தமிழ்நாடு கவர்னர் என்ன பண்றாரு, அந்த ரூலை 95ல கொண்டு வந்தார். அப்ப அந்த ரூல் எந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது? நவம்பர் 14th 1995ல இருந்து. நவம்பர் 14th என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது?
பண்டித ஜவஹர்லால் நேரு பஞ்சசீல கொள்கையினுடைய தந்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினம் அதுதான் நவம்பர் 14. அந்த தேதியில தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக காலம் பிரதமராக இருந்த பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு தான். இதை வந்து டிஎன்பிஎஸ்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க சார். ஓகே, now we are going to see the Tamil Nadu Open Places Disfigurement Prevention Act 1959. இந்த ஆக்ட் வந்து ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம டிஸ்கஸ் பண்ணிடலாம். 2011லயும் 2012லயும் இந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல, ஏபிபி எக்ஸாம்ல. தமிழ்நாடு திறந்தவெளிகள் அழகழிக்கும் தடையுறுத்தும் சட்டம் 1959 கீழ் மறுப்புக்குரிய விளம்பரங்கள் மற்றும் அனுமதி பெறாத விளம்பரங்கள் குறித்து தாங்கள் அறிவது என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி 2011ல கேட்டிருக்காங்க. What do you understand about objectionable advertisement and unauthorized advertisement under the Tamil Nadu Open Places Prevention of Disfigurement Act 1959? இதே கொஸ்டின் 2012ல கேட்டிருக்காங்க. Define objectionable advertisements under the Tamil Nadu Open Places Prevention of Disfigurement Act 1958. ஆக்சுவலி இதுல என்னன்னா 1959 என்பதற்கு பதிலாக 58 போட்டாங்க இதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. இந்த கொஸ்டின் 2 முறை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சார். அப்ப இந்த ஆக்ட பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 2B of the Tamil Nadu Open Places Prevention of Disfigurement Act 1959. ஃபிகர்னா என்ன? முதல் கேள்வி. ஃபிகர் மீன்ஸ் தமிழ்ல உருவம் என்று அர்த்தம். ஒரு உருவம். இந்த ஃபிகர் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உருவம் எப்படி இருக்கிறது? ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு சார் இந்த ஃபிகர் நல்லா இருக்கு சார், இந்த ஃபிகர் இது இப்படி பண்ணி கொடுங்க சார், இது இப்படி வந்து வரைஞ்சி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்டிஸ்டுக்கு புரியும் இந்த உருவத்துல சிறிய மாறுதல்கள் ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்தா இவர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார்னு சொல்லி. அந்த உருவத்தையே அழிக்கக்கூடியதான் டிஸ்ஃபிகர். ஃபேம் புகழ், டிஃபேம் அந்த புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துவது, அதான் அவதூறு ஏற்படுத்துவது. டிஃபாமேஷன் 499 500 ஐபிஎஸ்ல நாம கேஸ் போடுறது. அதை போல ஃபிகர் என்று சொன்னால் நல்ல ஒரு உருவம், நல்ல ஒரு அழகான உருவம். அதை டிஸ்ஃபிகர் ஆக்குறது, அந்த உருவத்தை அழித்தல் அல்லது அந்த அழகை அழித்தல் என்ற அர்த்தம். தமிழ்நாடு திறந்த வெளிகள் அழகழிக்கும் தடையுறுத்தும் சட்டம் 1959 அண்டர் செக்ஷன் 2B சொல்றாங்க. தமிழ்நாடு Open Places Prevention of Disfigurement Act 1959 explains objectionable advertisement under section 2B. 2B ல class 1, class 2, class 3 னு சொல்லிட்டே வராங்க. class 7 வரலையும் சொல்றாங்க. அதை நம்ம 1 by 1 பார்த்துடலாம். Under section 2B class 1, incite any person to commit murder. ஒரு நபரை கொலை செய்து விடுவதாக அல்லது கொலை செய்யுமாறு ஒரு விளம்பரம் வச்சா அது தடை. அல்லது அழிவு செயல் செய்திடுவேன், அழிவு செயல் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு போர்டு வைக்கிறீங்க, ஒரு விளம்பரப்படுத்தினா அதுவும் தடை. அல்லது ஒரு வன்முறை உள்ளிட்ட குற்றங்கள் செய்ய தூண்டுகிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் தடை. இதெல்லாம் அப்ஜெக்ஷனபிள், மறுப்புக்குரிய விளம்பரங்கள். அண்டர் செக்ஷன் 2B class 1ல சொல்றாங்க இன்சைட் எனி பர்சன் டு கமிட் மர்டர், sabotage or any offense involving violence. Under section 2B class 2ல சொல்றாங்க seduce any member of any of the armed forces of the union or of the police forces from his allegiance or his duty, or prejudice the recruiting a person to serve in any such force, or prejudice the discipline of any such force. Under section 2B class 2ல சொல்றாங்க
ஒரு படைப்பிரிவு இருக்கிறது, போர்ஸ். அந்த படைப்பிரிவினுடைய உறுப்பினர் யாரையாவது அல்லது அந்த காவல் படை உறுப்பினரை அவருடைய கடமையை பற்றி அல்லது அவர் பணியில் இருக்கிற பொழுது பணியை சரிவர செய்யக்கூடாது என்று சொல்லி பணியிலிருந்து வழுவுமாறு அதை வழுவி செல்ல வேண்டும். நீ ஒழுங்கா டியூட்டி பார்க்காத, நீ இப்படி வந்துரு அப்படின்னு சொல்ற பாருங்க. அதான் வழுவி செல்லுதல் தமிழ்ல. இது மாதிரி செய்கின்ற அல்லது அது மாதிரி அவ்வாறான படையில் பணியில் சேர்பவர்களுக்கு ஒரு குறைத்தன்மையை ஏற்படுத்தணும். அதெல்லாம் ஒரு போர்ஸ், அதெல்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனதளவில் அவங்களுடைய ஊக்கத்தை குறைப்பது அல்லது அவ்வாறான படையினுடைய ஒழுக்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வரையில் நீங்க ஒரு போர்டு வைக்கிறீங்கன்னு சொன்னா அது மறுப்புக்குரிய விளம்பரம். ஒரு ஒன்றிய படைப்பிரிவு உறுப்பினர் யாரையாவது அல்லது காவல் படை உறுப்பினர் தமது கடமையை செய்வதிலிருந்து அல்லது பணியிலிருந்து வழுவுமாறு செய்கிற அல்லது அவ்வாறான பணியில் அல்லது படையில் சேர்பவருக்கு ஏதாவது ஒரு குறைத்தன்மை ஏற்படுத்த வேண்டும், ஒரு குறைய சொல்லணும். அந்த வகையில அல்லது அந்த படைப்பிரிவுடைய ஒழுக்கத்திற்கு மாறாக நீங்க ஏதாவது ஒரு விளம்பரம் பண்ணீங்கன்னு சொன்னா அது தடை செய்யப்படும். ஆனா செக்ஷன் 2B கிளாஸ் 3ல சொல்றாங்க, இந்திய குடிமகன்களில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதுல யாராவது ஒரு பிரிவினர் அவங்கள மற்றொரு பிரிவினருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட தூண்டுகிற நபர். இப்ப 153A நீங்க படிச்சிருப்பீங்க ஐபிஎஸ்ல. ஒரு மதத்துக்குள்ள பிரச்சனை உண்டுப்பாங்க, மத பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. இப்ப ரிலீஜியஸ்குள்ள ஒரு என்மிட்டியை கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரிதான் incite any section of the citizen of India to acts of violence against any other section of the citizens of India. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல தூண்டி விட்டு இன்னொரு சமூகத்தின் மீது நீங்க பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு தூண்டுற மாதிரி வைக்கிறார். வீரம் செழித்த நம்முடைய சமூகம், நம்மளை குறை சொல்ற அந்த சமூகத்தை நாம் இந்த தேதியில நாம் அவர்கள் மீது போர் தொடுக்கணும், அவர்களுக்கு எதிராக நாம வன்முறையை தூண்டணும், அவர்களுக்கு எதிராக நாம் தாக்குதலை ஏற்படுத்தணும் இப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது போர்டு வச்சீங்கன்னு சொன்னா அந்த போர்டு அப்ஜெக்ஷனபிள் போர்டு. Incite any section of the citizens of India to acts of violence against any other section of the citizens of India or which under section 2B class 4ல சொல்றாங்க is deliberately intended to outrage the religious feelings of any classes of the citizens of India by insulting or blaspheming or profaning the religion or the religious beliefs of that class. இந்திய குடிமக்களில் ஏதேனும் ஒரு வகுப்பினருடைய மத உணர்வை வேண்டுமென்றே நீங்க புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த வகுப்பை சார்ந்த மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துதல், நிந்தித்தல், அவமதித்தல் செய்கிறவர்கள், outrage the religious feelings of any classes of the citizens of India by insulting, நம்பிக்கை இழிவுபடுத்துறது, blaspheming, நிந்தித்தல், profaning, அவமதித்தல், இத மாதிரி செய்கின்ற மாதிரி நீங்க ஒரு போர்டோ விளம்பரமோ வச்சீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஆட்சேபனைக்குரிய மறுப்பிற்குரிய விளம்பரம் என்று அர்த்தம். Under section 2B class 5ல சொல்றாங்க is grossly incident or is scurrilous, or scurrilous or obscene or intended for blackmail, பயமுறுத்த செய்ய வேண்டி அல்லது அநாகரிகமான அல்லது நிற்கையான அல்லது ஆபாசமான ஒரு விளம்பரத்தை நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா அதெல்லாம் அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட். இதுல ஒரு விளக்கம் சொல்றாங்க, எக்ஸ்பிளனேஷன். An advertisement shall not be deemed to be objectionable merely because words or signs or visible representations are used. இதுல உள்ள கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொற்கள் அல்லது குறியீடுகள் அல்லது காட்சி பொருள்கள் கொண்ட ஏதேனும் விளம்பரம் அது மறுப்பதற்குரியதாக
எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப கீழே என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? கிளாஸ் 1ல சொல்றாங்க, expressing disapprobation or criticism of any law or of any policy or administrative action of the government with a view to obtain its alteration or redress by lawful means. ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டம், ஏதேனும் கொள்கை, அரசனுடைய சட்டம் அல்லது அரசனுடைய கொள்கை அல்லது ஏதேனும் நிர்வாக நடவடிக்கையினை மாற்றிட வேண்டும் அல்லது சட்ட முறையிலான வழியில் சீர் செய்திட வேண்டிய நோக்கத்துடன் ஒரு ஒப்புதல் இல்லாமல் வெளிப்படுத்துதல் அல்லது விமர்சித்தல். அரசுக்கு சொந்தமான ஒரு சட்டம் இருக்கு, அல்லது அது கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு, அல்லது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, நிர்வாக நடைமுறை இருக்கு, இதை மாற்றணும் அல்லது அந்த நடைமுறை வழியில சில விஷயங்கள் சீர் செய்து வேணும், சீர்திருத்தம் செய்ய வேண்டி அந்த நோக்கத்துடன் ஒரு வெளிப்படுத்துதல் அல்லது விமர்சித்தல், இந்த ஒப்புதல் இன்மையின் காரணமாக expressing disapprobation or criticizing of any law or of any policy or administrative action of the government with a view to obtain its alteration, redress by lawful means. Second point சொல்றாங்க, criticizing any social or religious practices without malicious intention and with honest view to promote social or religious reform or social justice என்று சொல்கிறார்கள். அதாவது தீய எண்ணத்தோடு ஒரு காரியம் செய்தால் அது குற்றம். ஆனால் தீய எண்ணம் இல்லாமல் ஒரு நேர்மையான கருத்துடன் ஒரு சமூக அல்லது மத சீர்திருத்தம் அல்லது சமூக நீதி மேம்பட வேண்டி ஏதேனும் சமூக அல்லது மத வழக்கங்களை விமர்சித்தால் அது குற்றம் கிடையாது. 2020ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல பிரிலிமினரி எக்ஸாம்ல இத ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஒரு கிரிட்டிக் இருக்கிறாரு, அந்த விமர்சகர் என்ன பண்றாரு, ஒரு நாடகத்தை பார்த்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்து விமர்சனம் பண்றாரு. அப்ப அந்த விமர்சனம் பண்ணவர் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. அவருக்கு என்ன டிஃபென்ஸ் இருக்கு? இது லாஸ்ட் டிஜே 2020 பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அந்த விமர்சனம் பொதுமக்களுடைய மேம்பாட்டுக்காக இருக்கும் பட்சத்தில் அது குற்றம் கிடையாது. அந்த விமர்சனம் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருந்தால் அது குற்றம் கிடையாது. கிரிட்டிசிசம் யார் வேணாலும் செய்யலாம், விமர்சனம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி கிரிட்டிசைஸ் பண்றீங்க, விமர்சனம் பண்றீங்கன்னு சொன்னா அது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். That criticism should be in good faith, should be done in good faith. Under section 52 of Indian Penal Code அதான் சொல்றது. Limitation Act 2H அதான் சொல்றாங்க. General Classes Act under section 3 subsection 22 அதான் சொல்றாங்க. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு விமர்சனம் செய்தால் அது குற்றம் கிடையாது. ஒரு சமூகத்தினுடைய ஒரு ரிலீஜியஸினுடைய மேம்பாட்டிற்காக ஒரு விமர்சனம் செய்யறீங்கன்னு சொன்னா அது குற்றம் கிடையாது. அததான் இங்க சொல்றாங்க சார். இத 2011 2012 ஏபிபி எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 2B கிளாஸ் 5 கிளாஸ் 6 வரலையும் கொடுத்திருக்காங்க. பெடஸ்ட்ரியன் டிராபிக் வரலையும் கொடுத்திருக்காங்க. நடந்து செல்வனுடைய போக்குவரத்தை தடுக்கிற ஏதேனும் விளம்பரம் என்று பொருள்படும். நடைபாதை இருக்குன்னா அங்க கூட வைக்காதீங்க சார். நடைபாதை பக்கத்துல ஒரு சுவர் இருக்கு, அந்த சுவர்ல விளம்பரம் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த பெடஸ்ட்ரியன் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க அப்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 2B கிளாஸ் 6 வரலையும் கொடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 2011 2012 ஏபிபி எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி அண்டர் செக்ஷன் 3A ஆஃப் தமிழ்நாடு ஓபன் பிளேசஸ் Prevention of Disfigurement Act 1956 is explains
penalty for disfigurement by certain categories of unauthorized advertisement without permission. அனுமதி இல்லாமல் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு தட்டி போர்டோ ஏதாவது வைக்கிறீங்க, ஒரு விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா இதற்கான தண்டனைகளை அண்டர் செக்ஷன் 3 சொல்றாங்க. அதுல கிளாஸ் 1 சப்செக்ஷன் 1 சொல்றாங்க, subject to provision of section 4 and without prejudice to the provisions of section 4, whoever without the previous permission of traffic committee affixes to or inscribes or exhibits, inscribes na பொறித்தல் வரைந்து வைத்தல் அர்த்தம், பென்சில் போர்டு அல்லது சிற்பங்கள்ல வரையலாம். எக்ஸிபிட்ஸ் வெளிப்படுத்துறீங்க, காட்டுறீங்க. ஆன் எனி பிளேஸ் ஓபன் டு பப்ளிக் வியூ எனி அட்வர்டைஸ்மெண்ட் விச். தமிழ்நாடு திறந்த வெளிகள் அழகடிக்கும் தடையுறுத்தும் சட்டம் 1959 பிரிவு 3A கீழ் அதிகாரம் அளிக்கப்படாத ஒரு குறிப்பிட்ட சில வகை விளம்பரங்களின் மூலம் அனுமதியின்றி அழகை சீர்குலைக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கான தண்டனைகள் சப்செக்ஷன் 1 சொல்றாங்க. செக்ஷன் 4 படி அதன் வகைங்களுக்கு பாதகம் இல்லாமல் போக்குவரத்து குழுவின் முன் அனுமதியின்றி நீங்க விளம்பரம் வச்சிருந்தீங்கன்னா தண்டனை. அண்டர் செக்ஷன் 3A சப்செக்ஷன் 1 அதுல கிளாஸ் ஏல சொல்றாங்க, எந்த ஒரு பொது இடத்தை பயன்படுத்தும் பொழுதும் அந்த நபர் அல்லது எந்த ஒரு ஊர்தி இருக்கு பாருங்க, வேனோ காரோ பஸ்ஸோ லாரியோ 2 வீலரோ ஆட்டோவோ, அதுல மற்றவருடைய பார்வையை திசை திருப்பக்கூடிய அல்லது அத்தகைய நபரின் அந்த ஊர்தியின் பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எதையும் நீங்க செய்தால் அதுவும் தண்டனை. அண்டர் செக்ஷன் 3A சப்செக்ஷன் 1 கிளாஸ் B சொல்றாங்க, distracts of attention of any pedestrian or the driver of any vehicle using any place, any public place in such manner as to cause real danger to such pedestrian or driver or vehicle. நடந்து செல்வோருக்கு அல்லது அந்த ஊர்தி உண்மையிலேயே அபாயத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு முறையில் பொது இடம் எதையேனும் பயன்படுத்துகின்ற நடந்து செல்லும் அந்த பாதசாரிகள் பெடஸ்ட்ரியன்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியதாக அந்த விளம்பரம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஊரையும் விளைவிக்க கூடாது. ஊருனா தொல்லைன்னு அர்த்தம். டிஸ்ட்ராக்ட்ஸ் பண்ணக்கூடாது. distracts the attention of any pedestrian or the driver of any vehicle using any public place in such manner as to cause real danger to such pedestrian or driver or vehicle. அல்லது கிளாஸ் C சொல்றாங்க, under section 3A subsection 1 class C, causes glare to the driver of any vehicle using any public place shall be punished with imprisonment of either description for a term which may extend to 1 year or with fine which may extend to 500 rupees or with both. அது மாதிரி ஒரு பொது இடத்தை பயன்படுத்தும் எந்த ஒரு ஊர்தியா இருந்தாலும் சரி, அது கண்ணை கூசக்கூடிய, கண்ணு கூசும், பார்த்தாலே கண்ணு கூசும், கண்ணை கூசக்கூடிய ஒரு செயலை ஏதாவது செய்யறாங்கன்னு சொன்னா அந்த விளம்பரத்தை பண்றாங்க, பொதுமக்கள் பார்வையில படக்கூடிய மாதிரி இருக்குது, அதை பார்த்த உடனே கண்ணு கூசுது, அது வந்து திறந்த வெளியில இருக்கு, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கு. அப்ப திறந்த வெளியில வந்து ஒட்டி வச்சிருக்காங்க, அப்ப எழுதி வைத்திருக்காங்க, ஒட்டி வைத்திருக்காங்க அல்லது காட்சிப்படுத்தி வைத்திருக்காங்க. அதை செய்கிற யாராக இருந்தாலும் சரி அவருக்கு ஓராண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதான் அண்டர் செக்ஷன் 3A சப்செக்ஷன் 1 கிளாஸ் C சொல்றாங்க, 1 வருஷம் 1000 ரூபாய் அல்லது ரெண்டும் சேர்த்து. கண்ணு கூசுற மாதிரி எந்த ஒரு பலகையோ விளம்பரமோ எதுவும் பண்ணக்கூடாது. சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 3A சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, every traffic committee shall in directing whether to grant or refuse to grant permission under subsection 1 have regard to the following matters, namely, ஒவ்வொரு போக்குவரத்து குழுவும் 1வது உட்பிரிவின் கீழ் அனுமதி வழங்கலாமா அல்லது அனுமதி வழங்க மறுக்கலாமா என்பதை தீர்மானிக்கும் பொழுது சில விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னன்னு பார்க்கணும். ஆனா செக்ஷன் 3A சப்செக்ஷன் 2 கிளாஸ் A,
என்ன விஷயம் செய்யறதுக்கு அவங்க நினைச்சிருக்காங்களோ, அந்த விளம்பரத்தை எப்படி செய்யலாம்னு சொல்லி நினைத்திருக்காங்களோ, எந்த இடத்துல செய்ய அவங்க தீர்மானிச்சிருக்காங்களோ அந்த இடம். The location of the proposed advertisement. அந்த விளம்பரம் செய்ய கருதியுள்ள ஒரு இடம். Under section 3 capital A subsection 2 class B. The effect of such advertisement on moving traffic. ஒரு இயங்குகின்ற போக்குவரத்திற்கு அந்த விளம்பரம் எந்த விளைவினை ஏற்படுத்தும், என்ன எஃபெக்ட் அது கொடுக்குது? Under section 3 capital A subsection 2 class C. Such other matters as may be prescribed. வரையறுக்கப்படக்கூடிய ஏனைய பொருட்கள் என்று அர்த்தம். இதன்படிதான் நடந்துக்கணும். Under section 3 capital A subsection 1 class C ல தான் சொல்றாங்க. இதையெல்லாம் மீறி கண் கூசுற அளவுக்கு நீங்க வந்து பொது விளம்பரம் வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க ஒரு போக்குவரத்து சம்பந்தமாக, அதுல கிளாஸ் A the location of the proposed advertisement. எந்த இடத்துல நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி நீங்க கருதி இருக்கிறீங்களோ அந்த இடம். கிளாஸ் B the effect of such advertisement on moving traffic. ஒரு போக்குவரத்திற்கு அந்த விளம்பரம் என்ன பிரச்சனையை அது உண்டு பண்ணுது, என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அது. Under section 3 capital A subsection 2 class C படி such other matters as may be prescribed. இதான் சார் பனிஷ்மெண்ட் பற்றி சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 4A எதை பற்றி பேசுகிறது? ஒரு தட்டி பழக நீங்க பொறுத்துறீங்க, அல்லது ஒரு சுவரட்டியை நீங்க ஒட்டுறீங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதை தடை செய்வதை பற்றி சொல்கிறது. செக்ஷன் 3 கேபிட்டல் ஏல வந்து தண்டனை சொல்றாங்க. 3 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ல தண்டனை சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 4 எதை பற்றி பேசுகிறது? It explains prohibition of pasting of posters and fixing up 30 board. ஒரு 30 போர்டை வந்து அல்லது ஒரு போஸ்டர் நீங்க எந்த இடத்துல ஒட்டணும், எந்த இடத்துல ஒட்டக்கூடாது, அதை பற்றி தான் இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் அதுல ஒட்டக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷனை சொல்றாங்க, அதாவது தடையை சொல்றாங்க. இந்த இடத்துல ப்ராகிபிஷனை சொல்றாங்க. செக்ஷன் 4 படி notwithstanding anything contained in section 3 and 3A capital A or 4 or any other provisions of this act or any law for the time being in force, no person shall in any local area. இந்த notwithstanding anything contained அப்படின்னு வந்தாவே அந்த செக்ஷனை விடவே விடாதீங்க, நல்லா படிங்க சார். அண்டர் செக்ஷன் 4ல சொல்றாங்க இந்த 3வது பிரிவுல 3 கேபிட்டல் A பிரிவுல அல்லது 4வது பிரிவுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எதுல எப்படி எந்த நேரத்துக்கு எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது லோக்கல் பிளேசஸாக கூட இருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க சொற்களோ குறியீடுகளோ கண்ணுக்கு புலனாகும் உருவ படைப்புகளோ இவைகள் அடங்கிய ஒரு சுவரட்டி எதையும் அல்லது மாதிரி உருவம் எதையும் அல்லது துண்டு பிரசாரம், துண்டு பிரசாரம்னா அந்த நோட்டீஸ் கொடுப்பாங்க பாருங்க, டிராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த டிராக்ஸ் கொடுத்தாலும் சரி, அறிவிப்பு கொடுத்தாலும் சரி, ஆவணங்கள் கொடுத்தாலும் சரி, ஒரு தாள் கொடுத்தாலும் சரி, அல்லது பிற பொருள் வேற ஏதாவது பொருள் கொடுத்தாலும் சரி, இது பொதுமக்களுடைய பார்வையில் படக்கூடிய இடம் எதிலும் ஒட்டி வைத்தலோ பொறித்து வைத்தலோ அல்லது காட்சிப்படுத்தி வைத்தலோ கூடாது. இதான் அண்டர் செக்ஷன் 4A சொல்றாங்க ப்ராகிபிஷனை பத்தி. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏல தடையை பற்றி சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் A சப்செக்ஷன் 1 அதுல கிளாஸ் A சொல்றாங்க affix to or inscribe பொறித்து வைத்தல் or exhibit காட்சிப்படுத்துதல், கண்ணுக்கு படுற மாதிரி தெரியுது, on any place open to public view பொதுமக்கள் பார்வைப்படுகின்ற பொழுது பொறித்து வைத்தலோ அல்லது ஒட்டி வைத்தலோ அல்லது காட்சிப்படுத்தப்பட்டு வைத்திருந்தால் கண்ணுக்கு பார்க்கிற மாதிரி தெரிய வைத்திருந்தாலும்
எனி போஸ்டர் ஆர் எனி எஃப்இஜி, எந்த ஒரு சுவரொட்டியோ அல்லது எஃப்இஜி. எஃப்இஜினா உருவ பொம்மை. அரசியல் கட்சி தலைவனுடைய உருவ பொம்மை எரிப்பாங்க பாருங்க, பர்னிங் ஆஃப் எஃப்யூஜி. அப்ப ஐபிஎஸ்ல எந்த செக்ஷன்ல சார் கேஸ் போடுவாங்க? ஒரு உருவ பொம்மை எரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கட்சி தலைவரோ உள்ள ஒரு தேச தலைவருடைய உருவ பொம்மை ஒருத்தவங்க எரிக்கிறாங்க. அப்ப ஐபிஎஸ்ல எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? யாராவது சொல்லுங்க சார். மிக முக்கியமான ஒரு விஷயம் சார் இது. affix to or inscribe or exhibit on any place of open to public view, any poster or any effigy or any bill or notice, document, paper or other things containing any words, signs or visible representations. இது மாதிரி எதுவுமே ஒட்டக்கூடாது. ஒரு சொற்களோ குறியீடுகளோ கண்ணுக்கு புலனாக உருவ படைப்புகளோ இவைகள் அடங்கிய சுவரொட்டி எதையும் அல்லது மாதிரி உருவம் எதையும் அல்லது துண்டு பிரசுரம் அல்லது அறிவிப்பு அல்லது ஆவணங்கள் அல்லது தாள் அல்லது பிற பொருள் எதையும் பொதுமக்கள் பார்வையில் படக்கூடிய இடம் எதிலும் ஒட்டி வைத்தலோ பொறித்து வைத்தலோ அல்லது காட்சிப்படுத்தி வைத்தலோ கூடாது. இதுதான் தடை அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ. அண்டர் செக்ஷன் 3 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1 கிளாஸ் சில வந்து அதுக்கான தண்டனை சொல்றாங்க. 1 வருஷம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். சப்செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சொல்றாங்க, அந்த தடைகளை பற்றி சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி. கிளாஸ் பி ல சொல்றாங்க, ஒரு நிலம் அல்லது கட்டடம் அல்லது சுவர் அல்லது ஒரு கட்டமைப்பு எதிலுமே அதன் மீது ஒரு கம்பமோ ஒரு கழியோ ஒரு தூணோ ஒரு கட்டமைப்போ அல்லது பிற எதெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய அதுல முழுவதுமாகவோ அல்லது பகுதி அளவோ அதனோடு இணைத்து தட்டி பலகையை பொருத்துவதோ அல்லது தட்டி பலகையை வந்து ஒட்டி வைப்பதோ அல்லது போஸ்டர்ஸ் வந்து ஒட்டுவதோ கூடாது. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி ல சொல்றாங்க, புட் அப் or fix any 30 board or board supported on or attached. இந்த supported அப்படின்னு சொன்னா அந்த சாரம் கட்டுதல் சார். பெரிய பெரிய சவுக்கு போஸ்ட் எல்லாம் கட்டி வைப்பாங்க பாருங்க, அதன் மீது தான் என்ன பண்ணுவாங்க, அந்த போர்டை கொண்டு போய் வைப்பாங்க. அதான் சாரம் கட்டுறதுக்கு சப்போர்ட்டிங் ஒர்க்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறப்ப அந்த சாரம் கட்டுறாங்க பாருங்க. அப்ப புட் அப் or fix any 30 board or board supported on or attached to any post, pole, standard, framework or other support wholly or in part upon or over any land, building, wall or structure. இதெல்லாம் நீங்க எதையுமே செய்யக்கூடாது சார். provided that nothing contained in class A shall apply to. இதுல ஒரு வரம்பறை கொடுத்திருக்கிறாங்க, ஏல அடங்கி இருக்கக்கூடிய எதுவுமே செய்யாதீங்க. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏல சொல்றாங்க, அதுல சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி நிலமோ ஒரு கட்டடமோ அல்லது ஒரு சுவரோ கட்டமைப்போ எதிலுமே அதன் மீது உள்ள கம்பம் கழி தூண் கட்டமைப்பு வேற எதுல முழுவதுமாகவோ அல்லது பகுதி அளவோ நீங்க எதுவுமே இணைச்சு நீங்க என்ன பண்ணும், தட்டி பலகையோ அல்லது போர்டோ பலகையோ போஸ்டர்ஸோ நீங்க பொருத்தி வைக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி அதுல சப் கிளாஸ் 1ல சொல்றாங்க, நிலம் அல்லது கட்டடம் அதன் மீது அந்த சுவரொட்டியே அல்லது விளம்பர பலகையை ஒட்டி வைக்க கூடாது அல்லது பொருத்தி வைக்க கூடாது அல்லது தேவைக்கேற்ப நீங்க வந்து காட்சிப்படுத்தக்கூடாது. அந்த நிலத்திலோ அல்லது அந்த கட்டடத்திலோ நடத்தி வரப்படும் தொழில் வணிகம் அல்லது விளம்பரம் தொடர்பான சுவரொட்டி அல்லது விளம்பரம் எதற்குமே any poster or advertisement relating to the profession, trade or business carried on within the land or building upon or over which such poster or advertisement is affixed or inscribed or exhibited as the case may be. Under section 4 capital A subsection 1 class B அதுல subclass 2ல சப்கிளாஸ் 1ல இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. சப்கிளாஸ் 2ல சொல்றாங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இது போன்ற மாநகராட்சி எல்லாம் இருக்கு பாருங்க, மாநகரத்துல போலீஸ் கமிஷனர் அல்லது உள்ளூர் அமைப்பு இருக்கு,
அது தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய உத்தரவுக்கு இணங்க அவங்க எந்தெந்த இடத்துல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு போஸ்ட் ஓட்டலாம், அல்லது நீங்க விளம்பரத்தை இங்க பொறித்து வைக்கலாம், அல்லது இங்க நீங்க காட்சிப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த சுவரட்டி அல்லது விளம்பரம் எதற்கும் any poster or advertisement affixed or inscribed or exhibited as the case may be on such places as may be specified by order by the Commissioner of Police in the city of Madras, Madurai and Coimbatore and the collector of the district concerned in other local areas subject to such conditions as may be specified in such order. அவங்க எந்த இடத்துல சொல்றாங்களோ அங்கதான் ஓட்டணும், அதை தவிர்த்து வேற இடத்துல நீங்க ஓட்ட முடியாது. Under section 4 capital A subsection 1 class B subclass 3ல சொல்றாங்க, ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ அதில் இருக்கக்கூடிய உடைமைகள் எதுவா இருந்தாலும் சரி அதை விற்பனை செய்வதோ அல்லது குத்தகைக்கு விடுவதோ அது தொடர்பான அதில் உள்ள அதன் மீது செய்யப்பட உள்ள விற்பனை அல்லது நடத்தப்பட உள்ள கேளிக்கை நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி அது தொடர்பான ஒரு சுவரட்டியோ ஒரு விளம்பரமும் எதுக்குமே இது பொருந்தாது. ஒரு நிலத்துல ஃபங்க்ஷன் வச்சிருப்பாரு, ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க, அல்லது இந்த நிலத்துல இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க விளம்பரப்படுத்தலாம், பொறிச்சு வைக்கலாம், காட்சிப்படுத்தலாம், சுவரொட்டி ஒட்டலாம், அல்லது அந்த நிலத்தை அந்த உடைமைகளை பொறுத்தவரை அது சேல் பண்றதுக்கோ குத்தகைக்கோ இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதிலும் அதன் மீது செய்யப்பட உள்ள விற்பனை அல்லது நடத்தப்பட உள்ள கேளிக்கை நிகழ்ச்சி எதன் தொடர்பாகவும் சுவரொட்டி அல்லது விளம்பரம் எதுவுமே எதற்கும் இது பொருந்தாது. இந்த விளம்பரம் எதற்கும் பொருந்தாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் A சப்செக்ஷன் 1 கிளாஸ் B சப் கிளாஸ் 3ல இது சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். அப்ப எனி போஸ்டர் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் affixed or inscribed or exhibited as the case may be relating to any sale or letting of such land or building or any effects therein or to any sale or entertainment to be held upon or in the same. இதுல ஒரு provided further that மேலும் வரம்பறையாக under section 4 capital A subsection 1 class B ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. இப்ப சப்செக்ஷன் B ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நிலம் அல்லது ஒரு கட்டடம், ஒரு சுவர் அல்லது ஒரு கட்டமைப்பு, இதுல அல்லது ஒரு மின்கம்பம், ஒரு கழி, ஒரு தூண், இதுல முழுவதுமோ அல்லது பகுதி அளவோ அதனோடு இணைந்த ஒரு தட்டி பலகையோ பலகை எதையும் நீங்க வைத்து அல்லது பொருத்தி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க B-ல. B-ல வந்து சப்செக்ஷன் 1 இருக்கு, 2 இருக்கு. அதாவது B-ல கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இருக்கு. இப்ப அந்த இடம் வந்து ஒரு பிசினஸா இருக்குது, ஒரு பிசினஸ் ரன்னிங் பண்றாங்க, அல்லது ஒரு தொழில் செய்யறாங்க, அங்க ஒட்டி வைக்கிறாங்க அல்லது பொறித்து வைக்கிறாங்க, காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு விளம்பரத்தை, ஒரு தட்டி பலகையோ போர்டோ அல்லது வேற ஏதாவது, அதுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூரை பொறுத்தவரை போலீஸ் கமிஷனர் இந்தந்த இடம் தான், அப்போ உள்ளூர் இடங்கள்ல இந்தந்த இடங்கள்ல நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல மாவட்ட கலெக்டர் சில நிபந்தனைகளை சொல்லியிருப்பாங்க, இந்தந்த இடத்துல நீங்க வந்து விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சப்கிளாஸ் 3ல சொல்றாங்க, அந்த நிலமோ அல்லது கட்டடமோ அதுல இருக்கக்கூடிய உடைமை எதுவா இருந்தாலும் சரி அது சேல் பண்றதோ குத்தகை வர்றதோ லீஸுக்கு விடுறதோ அல்லது வந்து சேல் பண்றதோ இது தொடர்பான ஒரு விதியோ அதுல அந்த விற்பனை சம்பந்தமாக நடத்தப்பட உள்ள ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் சரி அது தொடர்பான ஒரு சுவரட்டியோ விளம்பரம் எதுவும் வந்து இதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் தான் ப்ரொவிசோல சொல்றாங்க. ப்ரொவைடட் ஃபர்தர் ப்ரொவைடட் தட் மேலும் வரம்பறையாக B-ல சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3-4 விஷயங்கள். இது எல்லாம் மாநில அரசுக்கோ அல்லது உள்ளாட்சி அதிகார அமைப்பு எதுக்குமோ சொந்தமான விளக்கு கம்பம், மின் விளக்கு அல்லது மரம், புளிய மரம் அல்லது இதன் பிறகு வகுத்துரைக்கப்பட்ட விதிகளுக்கு இணங்க பலகை ஏதாவது போர்டு வச்சிருப்பாங்க, அதை வைப்பதற்கோ அல்லது பொருத்தி வைப்பதற்கோ பொருந்தாது. இப்ப provided further that nothing contained in class B shall apply to putting up or fixing any board or any lamp post or tree belonging to the state government or any local authority in accordance with such rules as may be prescribed in this behalf. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, under section 4 capital A subsection 2ல சொல்றாங்க, சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா, notwithstanding anything contained in subsection 1 of the commissioner
Commissioner of Police in the city of Madras, Madurai, Coimbatore, and the collector of the district concerned in other local areas may grant permission to any person on a special occasion to put up or fix any 30 board on poles or standards in such places subject to such conditions as for such period as may be specified in such permission. ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது, அப்ப சிறப்பான நேரம் தானே அது. அந்த நேரத்துல ஒரு 30 போர்டு வைக்கிறேன்னு சொன்னா அப்ப பர்மிஷன் கொடுக்கலாம்னா கண்டிப்பா கொடுக்கலாம். ஒரு அரசுக்கோ உள்ளூர் அதிகார அமைப்புக்கோ எதுக்கும் சொந்தமான ஒரு விளக்கு கம்பம் அல்லது மரம் எதன் மீதும் நம்ம என்ன பண்ணலாம், பொருத்தி வைக்கலாம். அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்ட உட்பிரிவு 1ல் சொல்லப்பட்ட எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற மாநகராட்சியுடைய போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணலாம், உள்ளூர் இடங்கள்ல தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்ட தனி நிகழ்வு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸ்பெஷல் அகேஷன் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது போன்ற இடங்கள்ல உள்ள அந்த இடங்களில் உள்ள கழிவுகளின் அல்லது தூண்களின் மீது தட்டி பலகை எதையும் அனுமதி யானையில் பெர்மிஷன்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் குறிப்பிட்ட கால அளவிற்கு மட்டும் அந்த தட்டி போர்டை வைப்பதற்கு, போஸ்டரை ஒட்டுவதற்கு, என்கிரேவ் பண்றதுக்கு, இன்ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு, எக்ஸிபிட் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. கலெக்டர் சொல்லியிருப்பாரு, உள்ளூர்ல எந்தெந்த பகுதியில் வேணா விளம்பரம் வச்சுக்க, மற்ற பகுதியில் விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் கமிஷனர் சொல்லியிருப்பாங்க, அந்த இடங்கள்ல அங்க சொல்லப்பட்டிருக்கின்ற எவ்வளவு காலம் வரல ஒரு விளம்பரப்படுத்துறாங்கன்னா எவ்வளவு நாள் இருக்கணும், அதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அது எல்லாவற்றையும் பொருந்துகிற அந்த இடத்துல நீங்க வந்து தட்டி போர்டு வச்சுக்கலாம், அல்லது போஸ்டர் ஒட்டிக்கலாம், அல்லது இன்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அல்லது எக்ஸிபிட் பண்ணிடலாம். அதுக்கு அனுமதி உண்டு. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2வின் படி இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. ஆனால் காவல்துறை கமிஷனரோ அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ அந்த தட்டி பலகைகளை அல்லது அந்த பார்ப்பதற்கு போக்குவரத்துக்கு இடர்களை விளைவிக்க கூடும் என்று நாம் கருதுவாரு. அப்படி நீங்க வச்சிருக்கீங்க தட்டி பலகைலாம் டிராபிக் வந்து பிரச்சனையா இருக்கும் பட்சத்துல அனுமதி வழங்க மறுக்கலாம். அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2ல வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. பர்மிஷன் கொடுத்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லி நிபந்தனை விதிக்கிறாங்க. அந்த இடத்துல போஸ்டர் ஒட்டி இல்ல, நம்ம தட்டி பலகை வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுல ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2 அதுல ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்கன்னா, அது டிராபிக் வந்து பிரச்சனையா இருக்குதுன்னு பட்சத்துல அனுமதி கொடுக்க மறுக்கலாம். அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு போலீஸ் கமிஷனர் இருக்காரு, அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு போலீஸ் கமிஷனரோ அல்லது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ உட்பிரிவு 2ன் படி, உட்பிரிவு 2 என்ன பர்மிஷன் கொடுக்குது, அந்த 2ன் படி அனுமதி வழங்க மறுத்த முடிவு, உட்பிரிவு 2ல பர்மிஷன் கொடுக்குறாங்க, அதுல 2 கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ல பர்மிஷன் மறுக்கிறாங்க, ரிஃப்யூஸ் டு கிவ் தி பர்மிஷன், அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதுல அக்ரீவ்டு பர்சன், இதுல குறைவுற்ற நபர் என்ன பண்ணலாம், மாநில அரசு கிட்ட முறையீடு செய்யலாம். அப்ப அப்பீல் போகணும். அந்த மேல்முறையீட்டு அந்த மேல்முறையீட்டின் மீதான மாநில அரசினுடைய முடிவு இறுதியானது. அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏவில் பர்மிஷன் கொடுக்குறாங்க. பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல தான் நீங்க வைக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த சப்செக்ஷன் 2ஐ பொறுத்தவரை the collector district concerned in other local areas may grant permission to any person on any special occasion to put up or fix any 30 board on poles or standards in such places subject to such conditions and for such period as may be specified in such permission, provided that the commissioner of police or the collector of the concerned district, as the case may be, may refuse to grant permission if he considers that such display of 30 boards may lead to traffic hazards. Under section 4 capital A subsection 2ல பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுல ப்ரொவிஷன்ல வந்து டிராபிக் வந்து பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அதுக்கு வந்து பர்மிஷன் தேவையில்லைன்னு தர முடியாதுன்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்றாங்க. ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அக்ரீவ்டு பர்சன் என்ன பண்ணுவாங்க, எனி பர்சன் அக்ரீவ்டு பை எனி decision of the commissioner of police or as the case may be the collector of the district is in refusing to give to grant permission under subsection 2 may appeal to the state government and the decision of the state government on such appeal shall be final. இதுதான் சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. For the purpose of section, local area means the area within the limits of the city of Chennai as defined in the Chennai City Municipal Corporation Act 1999. 1919ல சென்னை முனிசிபல்
கார்பரேஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதுதான் அந்த லோக்கல் ஏரியா. அப்ப இதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 3 எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. அதுல கிளாஸ் 1ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறை ஆணையரா அந்தந்த நேரத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஆட்சியர் அல்லது இது உட்புரிக்க அனுமதி மறுத்துட்டாங்கன்னு சொன்னா அதை எதிர்த்து அது பாதிக்கப்பட்ட நபர், குறைவுற்ற நபர் என்ன பண்ணலாம்? மாநில அரசாங்கத்துக்கு மேல்முறையீடு செய்யலாம். மாநில அரசாங்கம் எடுக்கிற முடிவு தான் இறுதியா இருக்கும். இட் ஷால் பி ஃபைனல். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. உள்ளூர் பரப்பிடம்னா என்ன, லோக்கல் ஏரியானா என்னன்னு சொல்றாங்க. நம்பர் 1, 1919ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி சட்டம், தமிழ்நாடு சட்டம், அதில் சொல்லப்பட்டுள்ள பொருள் தான் லோக்கல் ஏரியா. அதே போல 1971ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி சட்டம், அதில் சொல்லப்பட்டுள்ள பொருள் தான் லோக்கல் ஏரியா. அதே போல 1981ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டம், அதில் சொல்லப்பட்டுள்ள பொருள் தான் லோக்கல் ஏரியா. The city of Madurai as defined in the Madurai City Municipal Corporation Act 1971. அதே போல the city of Coimbatore as defined in the Coimbatore City Municipal Corporation Act 1981. அப்ப any other municipal corporation that may be constituted under any law for the time being in force. நான்காவது விஷயம் சொல்றாங்க. அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள சட்டம் எதன்படியானாலும் சரி, அதன்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநகராட்சி. அப்பன்னா இதுல எதை சொல்றாங்க? சென்னை மாநகராட்சி சொல்றாங்க, கோயம்புத்தூர் சொல்றாங்க, மதுரை சொல்லியிருக்காங்க. அப்ப திருச்சி சொல்லலாம், திருநெல்வேலி சொல்லலாம், வேலூர் சொல்லலாம். எதெல்லாம் மாநகராட்சினா அதன் பிறகு அறிவித்திருக்கிறார்களோ தமிழக அரசு, அதுக்கெல்லாம் பொருந்தும். 4th பாயிண்ட் சொல்றாங்க, சாரி 5th பாயிண்ட் சொல்றாங்க. தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட நகராட்சி அதனுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியா என்று அர்த்தம். இதுல ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த பிரிவின் நோக்கத்துக்காக உள்ளாட்சி அதிகார அமைப்பு, லோக்கல் அத்தாரிட்டி இருக்காங்க பாருங்க. அப்ப லோக்கல் அத்தாரிட்டின்னு சொன்னீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மாநகராட்சி என்று, அல்லது அப்போதைக்கு நடைமுறையில் சட்டம் எதன்படி இருந்தாலும் சரி, அதன்படி அமைக்கப்பட்ட பிற மாநகராட்சி எதுவா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு மாவட்ட நகராட்சி சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட நகராட்சி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இத்தனை சட்டங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அடிப்படையில் தான் அது லோக்கல் ஏரியா என்று அர்த்தம். For the purpose of this section, local area means the municipal corporation of Chennai, Madurai, Coimbatore or any other municipal corporation that may be constituted under any law for the time being in force, or any municipality constituted under the Tamil Nadu District Municipalities Act 1920.